வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். ஏமாந்து போகாதீங்க. ஏங்க, நாங்கெல்லாம் பெரியவங்க. நாங்க எப்படி ஏமாந்து போவோம்? ஏமாந்தா வயசான உங்கள மாரி ஆள் தான் ஏமாறணும். நல்லா யோசிச்சுக்க தம்பி. ஏமாந்து போறது முக்காவாசி உங்கள மாரி பசங்க தான். ஏன் தெரியுமா? பாதி விஷயம் உங்கள தேடி வந்து உங்கள ஏமாத்துறது. மீதி விஷயம் நீங்களா போய் ஏமாறுறது. அது என்ன 2 வகையான ஏமாத்தம்னா, "தம்பி, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். உன்னை பார்த்தா நல்லவனா தெரியுது. என் வாழ்க்கைக்கு நீ ஏதாவது உதவி பண்ணினா நல்லா இருக்கும்." அப்படின்னு 4 வார்த்தை உங்களுக்கு சொன்னா போதும். உங்க உறவுகளோ, இல்ல நீங்க பாசம் வச்ச ஜீவன்களோ யாரா இருந்தாலும், அடுத்த நிமிஷம் நம்மள நம்பி தான் இவங்க இருக்காங்க. இவங்களுக்கு உதவுறதுக்கு நம்மள விட்டா யாருமே கிடையாது. நம்ம இந்த இடத்துல கண்டிப்பா உதவி செய்யணும் அப்படின்னு நீங்க செய்வீங்க. ஒரு வாட்டி ஏமாந்துட்டா போதும்பா. கண்டிப்பா எல்லா தடவையும் உங்கள நோக்கி அந்த படை வந்துக்கிட்டே இருக்கும். கடைசி துளி பணம் இருக்கிற வரைக்கும் உன்னை எப்படியெல்லாம் ஏமாத்தலாம் அப்படின்னு நினைக்கும். அதே பணம் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா எப்படியெல்லாம் உன்னை தவிர்த்து விட்டுட்டு போகலாம். இதுதான் ஒரு வகையான ஏமாற்றம். இன்னொன்னு, உங்கள பார்த்ததுமே, "தம்பி, கர்ண மகா பிரபு மாரி இருக்கீங்க. உங்கள பார்த்தா தர்மதுரை மாரி தெரியுது. யோசிச்சு பாரேன்." நம்ம உடனே கவசம் போட்டுக்கிட்டு, தலையில கிரீடம் வச்சுக்கிட்டு, கர்ணன் மாதிரி ஒரு உருவம் நம்மளுக்கு வந்துரும். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நீங்க கர்ணனா? உங்க வீட்ல இருக்கிற தூணையோ, அல்லது இருக்கிற வெள்ளி பாத்திரத்தையோ, தங்கத்தையோ கேட்டவங்களுக்கெல்லாம் வாரி குடுக்குற அளவுக்கு. கிடையாதுங்க. இதெல்லாம் ஏமாத்து வார்த்தை. தர்மதுரை. தர்மதுரைன்னா, சாப்பிடுற சாப்பாட்டுல கை வைக்கும்போது, "ஐயா தர்மவானே" அப்படின்னு சொல்லும்போது, மனசு உருகி அந்த தட்டோட, "இந்தாப்பா சாப்பாடு, எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்ற மனுஷங்களும் இருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. அவங்கெல்லாம் கடைசி நேரத்துல பணம் இல்லாம மடிஞ்சும் இருக்காங்க. அதனால இந்த ஆசை வார்த்தைக்கெல்லாம் மயங்காதீங்க. இது ரொம்ப ஒரு ஏமாத்துற விஷயம். நீ ஒரு தடவை பெருமையான வார்த்தைக்காக ஏமாந்தினா, நிறைய வார்த்தைகளால தினம் அர்ச்சிக்கப்படுவ. அதாவது உன்னை புகழ்ந்துட்டே இருப்பாங்க. "நீ மகாலட்சுமி, நீ மகாவிஷ்ணுவுடைய அடுத்த ரூபம். எனக்கு சிவனா தெரியிறப்பா கண்ணுக்கு." யோசிச்சு பாருங்க. சிவன் கூட தெரியல. ஆனா நீங்க சிவனா தெரியுறீங்க. இதெல்லாம் தான் ஏமாத்து வார்த்தை. இதெல்லாம் மயங்கிடக்கூடாது. பசிக்குதா? உங்களால முடிஞ்சா என்ன முடியுதோ அத ஆகாரமா வாங்கி குடுங்க. பணத்தால எந்த உதவியும் செய்யாதீங்க. ஏன்னா பணம்ன்றது உங்க கைய விட்டு போச்சுன்னா, அடுத்தவனுக்கு உங்களுடைய ஆற்றல் போயிடும். அந்த ஆற்றலால உங்கள கடைசி வரைக்கும் ஏமாத்தக்கூடிய துணிவு வந்துரும். பணத்துக்கு மாத்திரம் உங்ககிட்ட வந்த லக்ஷ்மி அடுத்தவன் கிட்ட ஏமாந்து போச்சுன்னா, நீங்களா விரும்பி குடுக்கறது வேற. சந்தோஷத்தோட, "நீ வச்சுக்கோ, நல்லா இரு." அளவுக்கு அதிகமா இருந்தா குடுங்க, வேணான்னு சொல்லல. ஆனா இல்லாத ஒண்ண தேடி பிடிச்சு எடுத்து, "இவங்களுக்கு உதவியே ஆவணும். இந்த இடத்துல என் கர்வம், அதாவது என் கௌரவம் போயிடும். இல்லன்னா கூட நண்பர்கள் இருக்காங்க. என்ன கேவலமா பேசிருவாங்க. உன்னால ஒரு ரூ. 10 கூட குடுக்க வக்கில்லையான்னு கேட்டுருவாங்க." இந்த கௌரவம்லாம் தேவையே இல்ல. நம்ப வாழணும். அதுக்காக மத்தவன கஷ்டப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் நல்ல குணம். ஆனா ஏமாந்து மாத்திரம் போக்கூடாது. அப்ப நம்ம கதைக்கு ஒண்ணு போகணும். கதை தெரிஞ்சுக்கிட்டா, ஏமாந்து போகக்கூடாது அப்படின்ற விஷயம் உனக்கு தெரிஞ்சிரும். இப்போ கதைக்கு போறோம். அது ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்துல ஒரு வியாபாரி இருந்தான். அவன் பொறக்கும்போதே பணக்காரன் கிடையாது. அவங்க அம்மா, அப்பா வச்ச கொஞ்சம் சொத்து இருந்தது. அத வித்து கடுமையா ராப்பகலா உழைச்சு கிட்டத்தட்ட ஒரு 80 ஒட்டகம் உருவாக்கிட்டான். இப்ப அவன் தொழிலதிபர். அந்த தொழிலதிபதற்கு காரணம் அவனுடைய சொந்த முயற்சி. கிட்டத்தட்ட 80 ஒட்டகம்ன்றது பிரம்மாண்டமான வளர்ச்சி. தினம் ஒரு 20 ஒட்டகம்
பக்கத்து ஊருக்கு வியாபாரத்துக்கு போயிடும். தினம் அந்த ஊர்லேயே இருக்கிற வியாபாரிங்க ஒரு 40 ஒட்டகத்தை வாடகைக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. மீதி வந்து அங்க பாலை கறந்து விற்று அதில் வர லாபம். இப்படி அவன் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தான். அவனுடைய வாழ்க்கை அமைதியாக தான் போச்சு. அடுத்த ஊருக்கு போய் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை. ஒரே இடமா உட்கார்றத விட இடத்த மாற்றி பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாகும். இதில் ஒன்றும் தப்பு இல்லை. இவனும் 80 ஒட்டகத்தையும் ஓட்டிக்கிட்டு அடுத்த ஊருக்கு கிளம்பிட்டான். இந்த வெயிலில் போனதுனால அவனுக்கு சோர்வு. அங்கே ஒரு சத்திரம் இருந்தது. அந்த சத்திரத்துக்கு பெருசாக பணம் தேவையில்லை, ஒரு வெள்ளி இருந்தால் போதும். அறுசுவை உணவு கொடுத்து ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு இடம் அது. அங்கே போய் உக்காந்தான். ரொம்ப சோர்வாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் தொலைவு தான், இந்த ஊரே நல்லா இருக்கு, இருந்தாலும் அடுத்த ஊர் இன்னும் பிரமாதமாக நம்மளுக்கு ஒரு வளத்தை கொடுக்கும், இங்கேருந்து பார்த்தாலே நல்ல வளர்ச்சியான நாடு மாதிரி தான் தெரியுது அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். சோர்வு வேற. பக்கத்தில் ஒரு சன்னியாசி வந்து உட்கார்றாரு. இவனுக்கு அதை பார்த்ததுமே ரொம்ப ஆச்சரியம். இவர் யாரு அப்படின்னு. அந்த சன்னியாசி கண்ணை மூடுறாரு, ஏதோ யோசிக்கிறாரு, சிரிக்கிறாரு. ஏன் தம்பி, உனக்கு செல்வம் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த ஒரு வார்த்தை அவன் கண்ணில் 1000 வாட்ஸ் பல்பு பந்தா மாதிரி பிரகாசம் ஆயிடுச்சு. உடனே அவன், சாமி, உங்களை பார்த்தா பெரிய சாமியார் மாதிரி தெரியுது. ஆமாப்பா, நான் பெரிய சன்னியாசி தான். எனக்கு உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயமும் தெரியும். அதனால தான் நீ செல்வத்துக்காக தான் இன்னொரு நாட்டுக்கு போகிறேன்றது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால தான் உங்ககிட்ட நான் இந்த கேள்வியை கேட்டேன், உனக்கு செல்வம் வேணுமா அப்படின்னதுமே இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இந்த ஏழை மேலே அப்படின்னா கருணை. இல்லைப்பா, உன்னை பார்த்தா நல்லவனா தெரியுது, அதனால தான் உனக்கு செல்வம் வேணுமான்னு கேட்டேன் அப்படின்னாரு. உங்களுக்காவது புரிஞ்சுத, எனக்கு செல்வம் இருக்கிற இடம் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் சன்னியாசி இல்லையா, எனக்கு தவத்தோட சக்தியினால எங்கே செல்வம் இருக்குது, அது எப்படி எடுக்கலாம், எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். இங்கேருந்து கொஞ்சம் தொலைவில் ஒரு மலை வருது, அந்த மலைக்கு அந்த பக்கம்தான் செல்வம் இருக்குது. அதை எப்படி இறக்கணுன்ற வழி எனக்கு தெரியும், நான் சொல்லித்தரேன், நீ எடு அப்படின்றார். சாமி, உங்களை நிச்சயம் நான் மறக்க மாட்டேன், என் வாழ்நாள் முழுக்க உங்களை தெய்வமாக நினைப்பேன் அப்படின்னு. சரிப்பா, நான் உனக்கு இந்த செல்வத்தை எடுத்து கொடுக்கறதுனால எனக்கு என்ன லாபம்? சாமி, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, எவ்வளோ பணம் வேணும்? என்னப்பா இது, அவ்வளோ செல்வத்தையும் கொடுக்க போகிறேன், எவ்வளோ பணம் வேணும்னு கேட்குறியே, நல்லா இருக்கா? நீ வச்சிருக்கிறது 80 ஒட்டகம். நீ அந்த செல்வத்தை மொத்தமாக இந்த ஒட்டகத்து மேலே ஏற்றுனீன்னா ஒரு ஒரு ஒட்டகத்துலேயும் 2 பை இருக்கும். யோசிச்சுப்பாரு, இவ்வளோ செல்வம் இருக்கிற நீ எனக்கு என்ன செய்ய போற? சாமி, அள்ளி கொடுக்குற சாமி, ஒரு ஒட்டகத்தில் முழுக்க தங்கத்தை நிரப்பி உங்களுக்கு கொடுக்குறேன். ஏண்டா, நல்ல கதையாக இருக்குது, செல்வம் இருக்கிற இடத்தையும் சொல்ல போகிறேன், இருக்கிறத காமிச்சும் கொடுக்க போகிறேன், எப்படி எடுக்கணும்னு சொல்ல போகிறேன். 3% என்னோட ஆற்றல் இருக்கும், நீ வெறும் எடுக்க தான் போகிற. அதுக்காக எனக்கு நீ கொடுக்குற கூலி வந்து ஒரு ஒட்டகம் தானா? யோசிச்சுப்பாரு. சமமாக நியாயப்படி பகிரணும் இல்லையா அப்படின்னு கேட்டதுமே, சரி சாமி, என்ன வேணும்? ஒரு 10-15 ஒட்டகம். சரி சமமான்னு சொன்னேன். சரி, என்கிட்ட வந்து 80 ஒட்டகம் இருக்குது. நீ வந்து உங்களுக்கு வந்து நான் 40 ஒட்டகம் கொடுத்துட்றேன். இது சரியான கணக்கு, வா போகலாம் அப்படின்னாரு. இவங்க போனாங்க. அந்த மலைக்கு கிட்ட போன உடனே ஒட்டகத்தெல்லாம் நிறுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு சின்ன வழிதான்ப்பா இருக்குது, அந்த பக்கமாக போனாதான் நம்மளால செல்வம் எடுக்க முடியும், அந்த பக்கம் போகலான்னு ஒரு பள்ளத்தாக்கில் இறங்கி ஒரு ஓட்டைக்குள்ளே நுழையிறாங்க. நுழைஞ்சதுமே அங்கே இருக்கிற கட்டைங்களெல்லாம் வச்சு தீ மூட்டுறாங்க. எனக்கு யாகம் வளர்த்து பூஜை பண்ணாதான் அந்த செல்வம் கண்ணுக்கு தெரியும்
அப்படின்னார். சரி சாமின்னு இவனும் கட்டைங்கெல்லாம் எடுத்து உதவுறான். கட்டையெல்லாம் பற்ற வச்சதுமே இந்த சன்னியாசி கையில் வச்சிருந்த சில மூலிகை திரவங்களை ஊத்துறாரு. புகை கலர் கலராக வருது. அந்த புகை 2 பக்கமாக பிரியுது. நடுப்புறம் மிக பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை. அரண்மனைக்குள்ள ஏகப்பட்ட செல்வம் இருக்கு அப்படின்னு சன்னியாசி சொன்னதுமே இவன் அவ்வளவுதான், நேராக அந்த அரண்மனையை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டான். உள்ள போய் பார்த்தா கண் கொள்ளாத காட்சி. ஒரு பக்கம் வைரம், வைடூரியம், மாணிக்கம், மரகதம் அவ்வளோ கொட்டி கிடக்குது. அவன் சுத்தி சுத்தி ஓடுறான். எந்த இடத்துலையும் இந்த இடம் காலியா இருக்கே அப்படின்னு தோணல. ஏன்னா நிரம்பி இருக்கு. அதை பார்த்ததுமே பயங்கர சந்தோஷம். சாமி, நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ செல்வத்தை என் வாழ்நாளில் பார்த்ததில்ல, இனி பார்க்கவும் முடியாது, நான் போய் கோணி பையெல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு எல்லா ஒட்டகத்துக்கு மேலே இருந்த கோணியை எடுத்துட்டு வந்தான். எல்லா கோணிலையும் தேவையான செல்வத்தை போட்டு அடைச்சான். ஒவ்வொரு ஒட்டகத்துக்கு மேலேயும் 2 மூட்டையை வச்சுட்டான். எல்லாம் கட்டி முடிச்சுட்டு திரும்பவும் அரண்மனைக்குள்ள வந்தான். மொத்தத்தையும் சுத்தி பார்த்தான். இந்த வாட்டி வரும்போது சன்னியாசிய உள்ள வந்தாரு. எடுத்துட்டியாப்பா? சாமி, இன்னும் நிறைய இருக்கு அப்படின்றார். அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, எதுக்குப்பா இது? அதான் நம்ம தேவையான அளவு எடுத்துட்டோம்ல, இன்னும் கூட உன்னால நிறைய ஒட்டகம்லாம் வாங்க முடியும் அப்படின்னு அவருக்கு அறிவுரை சொல்லிட்டு அங்க ஒரு ஜாடி இருந்தது தங்கத்துல. அந்த ஜாடியை மாத்திரம் அந்த சன்னியாசி கையில எடுத்தார். தம்பி, இதை மாத்திரம் நான் வச்சுக்கிட்டா அப்படின்னு கேட்டார். தாராளமா எடுத்துங்க சாமி. சரி வாப்பா போலாம் அப்படின்னு வெளில வந்துட்டாங்க. அந்த ஜாடியோட வெளில வந்துட்டாங்க. வந்துட்டு இந்த ஒட்டகத்தை கொடுக்கும்போது இவனுக்கு மன வருத்தம். 80 ஒட்டகம் எந்து, ஆனா 40 இவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு 40 பிரிச்சு அவருக்கு வேண்டா வெறுப்பா கொடுத்துட்டான். சரி சாமி, நான் என் ஊருக்கு கிளம்புறேன், நல்லபடியா போயிட்டு வாப்பா, தொழிலை நல்லா பண்ணு. அவனும் கிளம்பி போயிட்டான். 1 கிலோமீட்டர் வரைக்கும் போயிருப்பான். மனசுக்குள்ள ஒரு வருத்தம். 40 ஒட்டகத்தை அப்படியே கொடுத்துட்டோம். அந்த சாமியார்கிட்ட இன்னும் ஒரு 10 ஒட்டகம் கேட்டிருந்தா நிச்சயம் கொடுத்துருப்பாரு, நம்ம ஏன் கேட்க மறந்துட்டோம் அப்படின்னு ஒட்டகத்தை நிறுத்திட்டு திரும்பவும் சாமியார் இருக்கிற இடத்துக்கு ஓடினான். நேரா ஓடி போய் சன்னியாசி கிட்ட, சாமி, இவ்வளோ ஒட்டகத்தையும் ஓட்டிட்டு நீங்க எப்படி போவீங்க? நானும் அது சின்ன பையன், வயசான காலத்துல போக முடியுமா? எனக்கு ஒரு 10 ஒட்டகம் கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். இதுக்கு ஏன்பா தயங்குற, எடுத்துட்டு போ அப்படின்னதுமே அந்த 10 ஒட்டகத்தை கொடுத்துட்டாரு. சந்தோஷம். எடுத்துக்கிட்டு வந்து மற்ற ஒட்டகத்தை கூட சேர்த்துட்டான். போயிட்டே இருக்கும்போது அவன் மனசுல அடுத்த யோசனை. நம்ம கேட்டதுமே எந்த வித தடங்களும் சொல்லாம 10 ஒட்டகத்தை தூக்கி கையில கொடுத்துட்டாரு. நம்ம இன்னும் கொஞ்சம் கேட்டிருந்தா 20 கூட கொடுத்துருப்பாரு, நம்ம ஏன் கேட்கல, தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு திரும்பவும் ஓடி வந்தான். ஓடி வந்து அந்த சாமியார்கிட்ட, சாமி, நான் உங்ககிட்ட என்ன இன்னும் 20 ஒட்டகம் வேணுமா, எடுத்துட்டு போ அப்படின்ட்டார். ஏன்னா ஆசைன்றது யாராலையும் அடக்க முடியாது. சந்தோஷத்தோட எடுத்துட்டு வந்துட்டான். போதும், எனக்கு 20 ஒட்டகம் போதும் அப்படின்ட்டார். போனவனுக்கு யோசனை, நம்ம இந்த ஒட்டகத்தை 20ன்னு கேட்கறதுக்கு பதிலா சாமி நீ 10 வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருந்தா கூட அவர் சரின்னு தான் சொல்லியிருப்பாரு, நம்ம தான் தப்பு பண்றோம் அப்படின்ட்டு நேரா போயிட்டு, சாமி, என்னப்பா வேணும் உனக்கு? அதான் எல்லாமே கொடுத்துட்டேனே. இல்ல, இன்னும் ஒரு 10 ஒட்டகம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு ஏன் இவ்வளோ தயக்கம், எடுத்துட்டு போ அப்படின்ட்டார். எடுத்துட்டு வந்துட்டான். வந்தவனுக்கு மனசு முழுக்க எண்ணம், எப்படி இவர் கிட்டத்தட்ட 30 ஒட்டகத்தை திருப்பி கொடுத்துட்டாரு. அப்போ இதை விட உயர்ந்த பொருள் ஏதோ ஒன்று அவர் கையில் இருக்கு. அதனால தான் இந்த 30 ஒட்டகத்தில் இருக்கிற செல்வமும் அவருடைய கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேரா திரும்பவும் சாமியார்கிட்ட வந்தான். ஏன்பா இன்னும் நீ போலையா அப்படின்னாரு. இல்லை சாமி,
கையில இருக்குதே அந்த ஜாடி அப்படின்னோடனே, இதுவா? இதுல ஒரு அற்புதமான களிம்பு இருக்கு அப்படின்றார். என்ன களிம்பு சாமி? அப்படி. இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த களிம்பு. எனக்கு தேவை இதுதான். இத நீ வந்து வலது பக்கம் கண் மேல தடவுனீன்னா, உலகத்துல எங்க எங்க செல்வம் இருக்குதோ காமிக்கும். டக்குன்னு அந்த சாமியார் கையில இருந்து அந்த தங்க குடுவைய புடுங்கிட்டான். புடுங்கிட்டு அதுல இருக்க களிம்ப எடுத்து வலது கண்ணு மேல தடவுனான். கண்ண மூடிட்டு வலது கண்ணு மேல தடவுனான். பிரம்மாண்டமான காட்சி. உலகத்துல இருக்கிற தங்க குவியல் எல்லாம் அவன் கண்ணுல தெரியுது. இடது கண்ணு மேல அப்படின்னு சன்னியாசி சொல்றதுக்குள்ள அந்த கையில இருந்து களிம்ப எடுத்து இடது கண்ணு மேலேயே தேய்ச்சிட்டான். சன்னியாசி சொல்றாரு, அவசரப்பட்டுட்டியப்பா. இடது கண்ணு மேல தேய்ச்சினா 2 கண் பார்வையும் போயிடும்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ள இவன் தடவிட்டான். 2 கண் பார்வையும் போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க. செல்வம் இவன் தேடி போல, ஆனா கிடைச்சது. கிடைச்சத இவன் வந்து அனுபவிக்கல. அதுக்குள்ள இந்த பேராசை தொடர்ச்சியா வந்துகிட்டே இருந்தது. இந்த பேராசைய இவனால அடக்க முடியல. அந்த அடக்க முடியாததுனால கடைசியா அவர் கையில இருந்த அந்த மந்திர ஜாடியும் புடுங்கிட்டு வந்தான். அவரு என்ன சொல்ல போறாருன்னு கேட்காம அந்த களிம்பையும் எடுத்து வலது கண்ணுல போட்டு செல்வம் வந்ததுன்னு இடது கண்ணுன்னு சொல்றதுக்குள்ள அதையும் தடவிட்டான். நண்பர்களே, இது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நிறைய ஏமாறுறோம். பணத்தை சம்பாதிக்க ரொம்ப சிரமப்படணும். கஷ்டப்பட்டு சேர்க்கிறோம். ஒவ்வொரு துளியா சேர்க்கறதுக்கு நம்மளுடைய உழைப்ப அதிகமா கொட்டுறோம். நம்மளால நிச்சயமா அதை பிரம்மாண்டமான வளர்ச்சியா உருவாக்க முடியும். ஆனா என்ன பண்றோம்? வயசான காலத்துக்கு தேவைப்படும் அப்படின்னு நினைச்சு புதுசு புதுசா வர கம்பெனிகள்லயும் பேங்க்லயும் டெபாசிட் பண்ணா இவ்வளோ பெர்சன்ட் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய மனசு உடனே லாபம். இந்த லாபத்துடைய ஆசையினால அடுத்து என்ன பண்றோம்? இருக்கிற நம்ம வச்சிருக்கிற நம்ம நிரந்தர சொத்தெல்லாம் வித்து கூட அந்த பேங்க்ல கொண்டு போய் டெபாசிட் பண்றோம். ஏன்னா அவன் வந்து மற்ற பேங்கை விட அதிகமான லாபம் கொடுக்குறான். அந்த பேராசை நம்ம இருக்கிறது, சேர்த்து வச்சது, வாழணும்னு நினைக்கிறது எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் அதுல போடுறோம். கடைசியில ஏமாந்து போறது நம்ம தான். வாழறது அந்த பேங்க் அதிகாரிகள் தான். அதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி செய்யணும். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி டக்குன்னு செஞ்சிடக்கூடாது. ஒரே ஒரு சொக்கா வாங்கணும்னாலும் நீங்க எத்தனை கேள்வி கேட்குறீங்க? இந்த ஷேண்ட்டு சாயம் போகுமா? எத்தனை மாசம் இருக்கும்? இது எந்த கடையில வாங்கினா நல்லது? இதோட குவாலிட்டி என்ன? இது எந்த நூல்ல நெஞ்சிருக்கு? இதோட கடையோட பிராண்ட் என்ன? இவ்வளோ விஷயம் கேட்குற நீங்க எதுக்காக இந்த மாதிரி விஷயங்களுக்கு முழுக்க விசாரிக்க மாட்டேன்றீங்க? இது இதுல மாத்திரம் கிடையாது. ஒரு நண்பன் சொன்னா, இந்த பிஸ்னஸ்க்கு நீ பணம் போட்டீன்னா அப்படியே 3 மடங்கு வரப்போகுது. இந்த பிஸ்னஸ்ல நீ டெபாசிட் பண்ணினா இது கரெக்டா ஒரே வருஷத்துல இவ்வளோ % லாபம் வரும். இந்த பிஸ்னஸ் நீ இப்படி பண்ணினா இவ்வளோ வந்து பணம் வரும். இதெல்லாம் நம்பி நம்பி ஒன்றுத்துலேயும் தெரியாத விஷயத்துல கூட காலை வைக்கிறோம். ஒரே ஒரு விஷயத்த மாத்திரம் நீங்க நல்லா யோசிக்கணும். நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்துல மாத்திரம்தான் நீங்க நம்பிக்கையோட செயல்படணும். தெரியாத விஷயத்துல கோடிக்கணக்கான லாபமாய் இருந்தாலும் அதுல முதலீடு செய்யக்கூடாது. சொல்றது உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்களா இருந்தா கூட நம்பாதீங்க. உங்களை மாத்திரம் நம்புங்க. சொல்றது எங்க சித்தப்பா, எங்க பெரியப்பா, எங்க தாத்தா அப்படின்னு நினைக்காதீங்க. என் உயிர் நண்பன் சொல்லிட்டான், அவன் சொல்றது அப்படியே நம்பலாம் அப்படின்னு நம்பாதீங்க. பண விஷயம் எல்லாரையும் மாத்திடும். ஒரு நிமிஷத்துல மாத்திடும். ஒரே ஒரு நிமிஷம் அந்த உதவி செஞ்ச அந்த சன்னியாசிய கூட டக்குன்னு அவர் வச்சிருந்த
அந்த ஒரு குடுவையை கூட பிடுங்க வச்சுது இந்த வியாபாரி கிட்ட. இது மாதிரி தான் நம்ம ஏமாந்து போறோம். வாழ்க்கையில நம்ம எல்லா விஷயத்திலையும் 1க்கு 100 வாட்டி யோசிக்கணும். அதுவும் பண விஷயத்துல நிறைய தடவை யோசிக்கணும். உதவி செய்யும்போது, வியாபாரத்துல இருக்கும்போது, மத்தவங்களுக்கு செலவு செய்யும்போது, பணத்துல கவனம் தேவை. உங்களுடைய உழைப்பை கொடுத்து சம்பாரிச்ச பணத்துல யாரா இருந்தாலும் ஏமாறுதாங்க. நண்பரா இருந்து கூட்டு முயற்சியா வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு சொன்னாலும் நம்பாதீங்க. தனியா செயல்படுங்க. லாபமோ நஷ்டமோ அது உங்களோட. இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு அதை கூட்டு சேர்க்காதீங்க. இதெல்லாம் நீங்க தரவா யோசிக்க வேண்டிய விஷயம். ஒரு பிஸ்னஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி அந்த வண்டிக்கு டிரைவரா கொஞ்ச நாள் இருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த வண்டியில என்ன என்ன பிரச்சனை எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் அந்த வண்டியை ஓட்டக்கூடிய தகுதியை வளர்த்துக்குங்க. இதுதான் முக்கியமான விஷயம். அதனால நீங்க இனி செயல்படும் போது யோசிச்சு சிந்திச்சு செயல்படுங்க. இது மாதிரி நிறைய தன்னம்பிக்கை கதைகளை உங்களுக்கு சொல்ல உங்க அம்மம்மா நான் காத்துட்டு இருக்கேன். நீங்க அதை கேட்டு மகிழுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.